90% ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான கேம் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக யூஎஸ் ஈரான் வார் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம அதை பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. சிலர் சோஷியல் மீடியாவில் ஓகே இந்த ஸ்டாக் மேலே போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கிராஷ்னால ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை பை பண்ணிடலாம், ஏன்னா ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் சில ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. ட்ரூத் என்னன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு பிக் வின்னர்ஸ். நீங்கள் ஸ்டாக்கை டைம் பண்ண தேவையில்லை, ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரீட் பண்ண தேவையில்லை, ஸோ எந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்க தேவையில்லை. ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அது என்ன அப்படின்னா, ஏன் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்கு வென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஆர் நாட் கோயிங் அப். இந்த ஒரு சின்ன ஃபேக்டர் ஏன் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். வெல்கம் டு மை சேனல் லெட்டஸ்ட் ஃப்ரம் அப்பா. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டியோட மந்த்லி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. என்ன தெரியுது, கடந்த ஒரு 25 to 30 இயர்ஸில் என்னென்ன இஷ்யூஸ் வந்திருக்குன்னா, 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பூம் வந்து ஃபர்ஸ்ட் ஆனது, 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், 2016 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பேலன்ஸ் ஷீட் கிரைசிஸ் அண்ட் மெனி வார்ஸ், உக்ரைன் ரஷ்யா வார், அப்புறம் ரீசெண்டாக கோவிட். இதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் ஈரான் யூஎஸ் வார், லாஸ்ட் இயர் இந்தியா பாகிஸ்தான் வார். பட் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே தாண்டி நிஃப்டியோட கிராஃபை பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே தான் போயிட்டு இருக்கும். அது எப்படி போகுது அப்படின்னா கன்சிஸ்டண்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படியில் ஏறுற மாதிரி மேலே போயிட்டே இருக்கு. லாங் டேர்ம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்துருக்கு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கிராஃப் மேலே போயிட்டே இருக்கு. இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே நல்ல கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தால் போதுமா, நிஃப்டி மேலே போயிடுமா? என்ன ரீசன்? ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போனது இன்னும் கீழே போயிட்டே தான் இருக்கு. பட் ஏன் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கு? ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னெண்ட் ஆயிருக்கு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிட்டர்ன்ஸே கொடுக்காம கிட்டத்தட்ட 52 week லோ பக்கமாக இருக்கு. பட் நிஃப்டியோட கிராஃப் மட்டும் ஏன் மேலே போயிட்டே இருக்கு? ஹெச்டிஎஃப்சி பேங்கோட நிஃப்டி இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல கம்பெனிஸா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆப்வியஸாக உங்களுக்கு வரும்ல. பட் நிஃப்டியில என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நான் 2 லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஃபிளாஷ் பண்றேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2000 நிஃப்டியில இருந்த நிஃப்டி 50 இருந்த 50 கம்பெனிஸ். ரைட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2026 இப்போ நிஃப்டியில் இருக்கிற 50 கம்பெனிஸ். ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தப்போ காமனா இந்த கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட்லையுமே இருக்கு. ஸோ அப்போ பாக்கி கம்பெனிஸ்லாம் என்ன ஆச்சு? ஏன்னா ஒரு 25 வருஷம் நம்ம தாண்டி வந்திருக்கோம். 2000 இருந்த சில கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிஃப்டி 50 இருக்கு, மற்ற கம்பெனிஸ்லாம் இன்னும் நிஃப்டி 50 இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கும், இல்லைன்னா இன்னொரு கம்பெனிஸோட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க, ஏர்னிங்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா லோ கீழே வந்துட்டே இருக்கும், இல்லைன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வீக்காக இருக்கும். ஸோ இப்படி வீக் ஆகிறப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 6 months நிஃப்டி 50க்கு ஒரு ரிவ்யூ நடக்கும். அந்த ரிவ்யூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுவாங்க. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். என்னன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் நிஃப்டிக்குள்ள வந்துட்டே இருக்கிறப்போ நிஃப்டி வந்து இப்போ கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா மேலே போயிட்டே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸே தேவையில்லை, கண்டிப்பாக மேலே தான் போயிட்டு இருக்கும். பட் இதுக்கு மேலே இன்னொரு ஃபேக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ப்ளே பண்ணுது. என்னன்னா, இருக்க நிஃப்டி 50 கம்பெனிஸ்ல ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஒரு 10% இருக்கும், ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கும், ரிலையன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 8.5 to 9% பக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 50 கம்பெனிஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ் இருக்கும். அந்த வெயிட்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கலாம், இந்த கம்பெனிக்கு கம்மியான வெயிட்டேஜ் இருக்கட்டும்
அந்த மாதிரியான டெசிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இப்படி ஒரு 2 ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறப்போ ஆப்வியஸாக நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே தான் இருக்கும். இதுதான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கும் நம்ம நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ எல்லா கம்பெனிஸும் பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்னும் மார்க்கெட்டாகவே நம்ம இருந்தாலும் பட் இன்னும் எல்லா கம்பெனிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்படி ஆகிறப்போ இந்தியன் கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆகும், விச் இன்டர் அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்த கேள்வி என்னன்னா, அடுத்த 8 வருஷத்துல நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh டச் பண்ணிருமா அப்படிங்கிறதான். லெஜெண்டரி இன்வெஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அவர் பேசிக்கலா என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் இந்தியாஸ் க்ரோத். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நேசன் ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் உள்ள வந்து மேனுஃபேக்சரிங்கும் சேர்த்து பர்ஃபார்ம் பண்றப்போ ஆப்வியஸா இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இன்னும் அதிகமாக தான் க்ரோ ஆகும். அந்த எப்போ இன்னும் 8 வருஷத்துல வருமா 10 வருஷத்துல வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, 2 வருஷத்துல கூட வரலாம். பட் அதுக்கான கரெக்டான பிசினஸஸ்க்கான கரெக்டான எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் பட்சத்தில் சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 1 lakh அச்சீவ் பண்ணணும். அப்படி நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஓகே அட் டியூரிங் சம் எக்ஸ் டைம்குள்ள 1 lakh வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா இன்வெஸ்ட் பண்றது. ஏன்னா என்கிட்ட வந்து பணம் இல்லப்பா, பல்கா 10 லட்சமோ 15 லட்சமோ உள்ள போடுறதுக்கான பணம் இல்லை. பட் நான் வந்து எஸ்ஐபி பண்றேன். ஸோ எஸ்ஐபியை நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா நான் வந்து பண்ணேன் அப்படின்னா என்னோட க்ரோத் ரேட், எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா நிஃப்டி வந்து கண்டிப்பாக மேலே போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆவரேஜ் 12 to 14% விட அதிகமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். 2 விதமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மந்த்லி நிஃப்டி 50 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரெட் வருதோ இப்போ கண்ணு முடிக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh வச்சிருக்கேன், ஒரு 50,000 வச்சிருக்கேன், நான் வந்து எக்ஸஸ் கேபிட்டல் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரெட் கேண்டில் வருது அப்படிங்கிற பட்சத்துல நான் கண்ணை மூடிட்டு நான் வந்து பல்க் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுவேன். ஸோ 2வது விதமான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ நீங்க எல்லாருமே ஆப்வியஸா பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை பர்டிகுலரான ஸ்டாக்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கையோ இல்லை இண்டெக்ஸையோ டைம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஸ்டாக் மேலே போனாலும் வாங்குவீங்க, கீழே வந்தாலும் வாங்குவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை எவ்ரி மந்த் ஒரு குறிப்பிட்ட மணியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போட்டுட்டே வருவீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டே வருவீங்க, இல்லைன்னா ஸ்டாக்ல போட்டுட்டே வருவீங்க. ஸோ நீங்க ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னா அப்பவும் வாங்குவீங்க. இதே ஸ்டாக் கீழே வருது, சைட் பேஸ்லயே இருக்கு, ஸ்டாக் வந்து மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, அப்படியே இருக்கு அப்படின்னா அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குவீங்க. ஸோ கீழே வர்றப்போ அதிகமான குவான்டிட்டிஸ் வாங்குவீங்க, மேலே போறப்போ நீங்க ஆப்வியஸா உங்களோட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்க 10,000 போடுறீங்க அப்படின்னா அந்த 10,000 உண்டான ஸ்டாக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்குமுலேட் பண்ணிட்டே வருவீங்க. இதுல என்ன மேட்டர் அப்படின்னா நீங்க லாங் டேர்ம்ல நீங்க வாங்குறப்போ லாங் டேர்ம், அதாவது ஒரு 10 years 15 years டைம் ஃப்ரேம். இல்லைன்னா எனக்கு இப்ப பையன் பிறந்திருக்கான்ப்பா, நான் வந்து இப்ப இருந்து நான் வந்து எஸ்ஐபி போடுறேன் அப்படின்னா அவன் வந்து 18 years அவன் காலேஜ் போறப்போ இல்லை அவனுக்கு மேரேஜுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு போடுவாங்க. ஸோ போடுறப்போ நமக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாவோ இல்லை புதுசாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னாலோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்மளால கரெக்டான ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரியான நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே லாங் டேர்ம் 18 இயர்ஸ் டைம் ஃப்ரேம்னா நமக்கு வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நிஃப்டி 50க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிஃப்டி 50ல எஸ்ஐபி பண்ணுறப்போ நிஃப்டியில் இருக்க அந்த 50 கம்பெனிஸில் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த பர்டிகுலர் வெயிட்டேஜுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும். இதே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தில் ஓகே நான் வந்து 2% நான் இந்த கம்பெனி வாங்குறேன், 2% இந்த கம்பெனி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பணத்தை ஸ்ப்ளிட் பண்ணி ஹை க்ரோத் இருக்க கம்பெனிஸோ இல்லை ஃபியூச்சரில் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கம்பெனிஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற நிஃப்டி 50க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நீங்கள் நிஃப்டி 50ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோ இல்லை ஒரு இண்டெக்ஸோ ₹1 ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ரூபா பணம் கொடுத்து அந்த ஸ்டாக் வாங்குறோம் அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ நிஃப்டியோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். மேக்ஸிமம் 24 வரைக்கும் போகும், மினிமம் 20 வரைக்கும் போகும். ஸோ ஆவரேஜாக நம்ம 22 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் நிஃப்டியில் இருக்க 50 கம்பெனிஸும் சேர்த்து ₹1 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ₹22 நம்ம வந்து காஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆவரேஜ் 22 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எப்போ வந்தால் பை பண்ணலாம்? ரீசெண்டாக ஈரான் யூஎஸ் வார் வந்தப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ எவ்வளோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 20.2 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் இப்போ நிஃப்டி வார் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் நீங்கள் நார்மலாக போட்டுட்டு இருக்க எஸ்ஐபி விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 24லேருந்து 22க்குள்ள வருது அப்படிங்கிறப்ப 20 to 22க்குள்ள இருக்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அப்படின்னு போடுற இடத்துல ஒரு 12,000 உங்களோட எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணி போடலாம். இதுவே நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ 22 to 24 வரைக்கும் இருக்கிறப்போ உங்களோட எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8,000 போட்டுட்டு பாக்கி ஒரு 2,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோல்டுலையோ இல்லை ஒரு சில்வர்லையோ நீங்கள் வந்து அலோகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து அலோகேட் பண்ணுறப்போ கோல்டு மேலே பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஜிங்காக இருக்கும். நீங்கள் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற அதாவது மேலே அதிகமான வேல்யூ இருக்குது 24 பக்கமாக ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னா அது ஓவர் வேல்யூ. ஸோ ஓவர் வேல்யூ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக பை பண்ணுறீங்க. இதே அண்டர் வேல்யூ ஜோன் 20 to 22 இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பை பண்ணுறீங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் நார்மலாக ஆவரேஜாக நிஃப்டி கொடுக்குற ரிட்டர்ன்ஸை விட உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன் பிட்வீன் நீங்கள் லம்சம்ஸ் எல்லாம் போடுறப்போ ஆப்வியஸாக நிஃப்டியில் எப்போ ரெட் கேண்டில் வருதோ அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி எப்பவுமே மேலே தான் போகும். நிஃப்டி கீழே வருது அப்படிங்கிறது எந்த சினாரியோஸில் நடக்கும் அப்படின்னா, இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியே கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, எல்லா கம்பெனிஸும் லாஸ்ட்டில் போகுது, இல்லை சிவில் வார் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து மேக்ஸிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டுமே நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நம்ம நாடு நம்மளோட இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாலே இப்போ இருக்கிறது வந்து நம்ம சொன்ன மாதிரி 1 lakh நான் சொல்ல ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொன்ன மாதிரி 1 lakh அச்சீவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி மச் பாசிபிள்.